கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 53 7வது வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். 54 ஏசாயா 53:7. அன்பானவர்களே, மாபெரும் வெற்றியாளர்களாக மாறுவதற்கு உலகத்திலே அநேக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழ்வது எப்படி, சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் செய்வது எப்படி, சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி லைஃப் செய்வது எப்படி, சக்ஸஸ்ஃபுல் ஊழியம் செய்வது எப்படி. அன்பானவர்களே, இயேசு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு காரியத்தை செய்தார். அதில் எதை ஒன்றா போட்டுக்கலாம். ஊழியமாகட்டும், குடும்பமாகட்டும், தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், எதிர்காலமாகட்டும், தனிப்பட்ட காரியமாகட்டும், விவசாயமாகட்டும், எல்லா துறையும் போட்டுக்கலாம். இயேசு சிலுவையில் இங்கே ஏசு 53 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தாராம். எங்கே? சிலுவையில். ஏசு 53 ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவின் சிலுவை பாடுகளை எழுதுகிறார். அவர் எப்படி இருந்தார்? 6வது வசனம் பாருங்க. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். எல்லோருடைய அக்கிரமத்தை ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, அப்படி எல்லோரும்னா ஆதாம் காலம் தொடங்கி நோவா காலத்திலிருந்து, ஆபிரகாம் காலத்திலிருந்து, மோசே காலத்திலிருந்து, தாவீது காலத்திலிருந்து, புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிட்டுமா. வழிதப்பி அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே விழ பண்ணிட்டாராம். சிலுவையில் அவர் மேலே வந்து வீதிச்சான். உன் அக்கிரமம், ஏன் அக்கிரமம், உன் மனைவி, உன் பிள்ளைங்க, உன் குடும்பம், உன் ஏரியாவில் இருக்கிற ஜனங்க, உன் தேசத்து ஜனங்க, உங்கள் கிராமத்து ஜனங்க, உங்கள் பட்டணத்தின் ஜனங்க, கண்ணே மணியன்னு பெற்றெடுத்துக்கல உங்கள் பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை, எல்லாருடைய அக்கிரமத்தையும் சிலுவையில் விழ பண்ணிட்டாராம். வீழ்ந்து போச்சு, புத்துன்னு வீழ்ந்து சுமை தாங்கி விழுந்ததுமே அவர் என்ன பண்ணாராம் பாருங்க. அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு போன சிலுவையில் அப்படியே சின்ன பெண்ணமாக நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சாபத்தால், பாவத்தால், மரணத்தால், வியாதியால், தரித்திரத்தால் அப்படியே நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தாராம் பாருங்க. என்னங்க பண்ணார்? அவ்வளோ நெருக்கத்தில், அவ்வளோ ஒடுக்கத்தில், கல்வாரி சிலுவையில் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவன் மேல் விழ பண்ணாராம். நான் ஒன்று கேட்குறேன், அந்த இயேசு சாணத்தில் தான் நீயே இருக்கிற பாவத்தை ஏற்றுக்கிட்டு நம்ம மேலே எல்லாருடைய அக்கிரமும் வீழப்பட்டு ஆதாம் வழியாக பிறந்த எல்லாருடைய அக்கிரமும் உன் மேலே வீழ்ந்திருக்குது. ஏற்கனவே என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். இங்கே சிலுவையில் எல்லாருடைய பாவத்தை இயேசு மீது விழ பண்ணார். ஏற்கனவே அம்மா வயத்தில் எல்லாருடைய அக்கிரமும் மேலே வீழ்ந்து கிடக்குது. உலகத்தில் எல்லாரும் 800 கோடி பேருடைய அக்கிரமம் அதான் எல்லாம் விழ பண்ணிட்டு நீ வாழை தந்து சபிச்சுக்கிட்டு நிறுத்திட்டு பேச்சு. ஆனால் இயேசு ஒன்றுமே பண்ணலாம வாழை தரவாது இருந்தார். அதனால தான் ஜெயித்தாராம். அதான் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்னு சொல்கிறது. சக்ஸஸ்ஃபுல்லாக வாழத்துக்கு எத்தனையோ ட்ரைனிங் சென்டர் இருக்குது உலகத்தில்.
வாழ்க்கையில், ஜீவியத்தில், ஊழியத்தில், பொருளாதாரத்தில், வேலை ஸ்தலத்தில், தொழில், வியாபாரத்துலலாம் நான் ஒரு சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறேன். அது என்னன்னா, கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினாட்டிக்குது. நம்மளோட ஆதி தகப்பன் ஆதாம் ஏவாளும் நம்மளை பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறகு உலகத்தில் எல்லாருடைய அக்கிரமம் நம்ம மேலே வீந்து, தனிப்பட்ட துளசிராமன் என் மேலே, உலகத்தில் எல்லாருடைய அக்கிரமம் என் மேலே இருக்குது. ஏன்னா ஆதாமின் மகன் நான். ஆதாம் பாவம் செய்யும்போது உலகத்தில் எல்லா பாவம் மேல் போட்ட பாவத்தின் சம்பளம் மரணம் போட்ட அந்த ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தவன் தான் நான். என் பேர் துளசிராமன், எங்கள் அப்பா பேர் ராம், எங்கள் அம்மா பேர் ராணி. ஆதாம் வித்தில் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார், துர்குணத்தில் உருவாய். உங்கள் பேர் போட்டுக்கோங்க. எல்லா ஆதாம் வழியாக வந்து எல்லாரும் அக்கிரமும் உங்கள் மேலே வீழ்ந்திருக்குது. அக்கிரம பாவத்தின் சம்பளம் உங்கள் மேலே இருக்குது. இப்போ இயேசு நம்ம சாணத்தில் இருக்கிறார் சிலுவையில். கர்த்தர் நம்மளுடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விட பண்ணினார். விட பண்ணதுமே பாரு, இயேசு 53:7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அங்கே தான் மேட்ரு. நம்ம வாயை பொட்டும் திறந்துடுறோம், சபிச்சிடுறோம், கோவப்படுறோம், சுயநீதி, அநீதி, இன்னும் பாவத்தின் மேலே பாவம், அக்கிரமத்தின் மேலாக்கும் குடித்தான் போதே தவிர குறைய மாட்டேங்குது. ஏன்னா வாயை திறந்துடுறோம். என்ன வாயை? எவனா சபிச்சா நம்ம ஒரு சாபத்து, எவனா பகைச்சா நம்ம ஒரு சாபத்து, எவனா நிந்திச்சா நம்ம ஒரு நிந்தனை கொடுக்குறோம், சரிக்கு சரி கட்டுறோம். விரோதமாக வந்தால் விரோதமாக போகிறோம். நன்மத்தையும் அறியத்தக்க பாவத்தில் பிறந்து எல்லா நன்மத்தையுமே எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு நன்மத்தையுமே பேச, தேவன் தனக்கு கொடுத்து பேச, நெருக்கப்பட்டு தான், ஒடுக்கப்பட்டு தான், சபிக்கப்பட்டு தான், வியாதி தான், கடன் தொல்லை தான், சாப்பம் தான், மரணம் தான், வாழ்நாளெல்லாம் பிசாசோடைய வாழ்ந்து பிசாசு போகிற பாதத்துக்கு போய் சேர்ந்துடும் நம்ம. ஆனால் இவர் என்ன பண்ணாராம் பாரு, ஏசாயா 53:7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரைக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். கற்றுக்கோழியா இயேசுகிட்ட கற்றுக்கோ. வாயை திறக்கலை. நிறைய பேர் வாயை கூட திறக்க மாட்டாங்க. ஆனால் உள்ள போகமே பூ ஒன்று புயலானது. வெளி உம்முன்னு வாயை முடின்னு இருப்பான். சரி, வாயை திறக்கலாம். இதயத்தின் நிறைவினால் வாய்ப்பு இதயத்தில் பொங்கும். அப்படியே ஆளை பார்த்தா வெளியே திருப்பாங்க, உள்ளே பார்த்தா அப்படியே கொந்தளிக்கும். ஆளுங்களை பார்த்தா பார்க்க கசப்பு, வைராகியம், கோபம், பயம், கவலை, வெறுப்பு. அந்த இதயம் கூட திறக்கலைங்க இயேசு. வாழையும் திறக்கலைங்க. ஆனால் ஒன்று திறந்ததுங்க, வாய் திறந்தார், இதயத்தையும் திறந்தார். ஏன்னா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொன்னார் பாருங்க. அந்த வாயை திறந்தார், ஜீவ வார்த்தையை பேசினார். ஆமாம், எல்லோரும் சிலுவையில் அறிய, ரோமர்கள், யூதர்கள் அவனை சிலுவையில் அறிய. ஏன்னா பாவத்தை எல்லாருடைய அக்கிரமத்தையும் போய் ஏற்றுக்கொண்டு போய் சிலுவையில் அறிஞ்சுதான் அவனை வியாதியாக்க, அவனை சாபமாக்க, அவனை மரணமாக்க, அவனை தரித்திரமாக, காரி துப்பு எல்லாம் செய்கிறாங்க. ஓழி திறக்கவில்லை. நான் மாம்சீகமாக வாழ பேசலை. மாம்சீகம் சபிச்சுட்டு நிறுத்திட்டு தூச்சிட்டு பேசவே இல்லை. டோட்டலாக இதயத்தை வாழ அடைக்கிட்டு அன்பு தான் காட்டுறாரு. ஜீவ அன்பு. அல்லேலூயா. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ வார்த்தை கொடுக்குறார். ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் கொடுக்குறார். ஈட்டால் குத்துறவனுக்கு, சபிக்கிறவனுக்கு பரலோகத்தை செட்டில்மெண்ட் எழுதுறாரு. அந்த இதயமும் அந்த வாய், அந்த இருதயத்தின் நேரம் வாய் திறக்குது. மன்னிப்புனா என்னது? பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் மன்னிப்பு கொடுக்குறாரு. அப்போ தேவி நீதி உயிர்த்தல் குத்தாதான் அதை கொடுக்குறாரு பாருங்க. 3 நாள் தாங்க அத்தனை அக்கிரமத்தையும் எடுத்து போய் பாதாளத்தை போட்டு எழுந்து கொண்டாருங்க. மேலே குப்பை லாரி, குப்பை தொட்டியில் போய் கொட்டிட்டு வர மாதிரி குப்பை லாரி எல்லாம் ஊரில் இருக்கிற ஒரு வேலூர் சிட்டி இருக்க எல்லா குப்பையும் அப்படியே போய் குப்பை தொட்டில் போட்டு வந்த மாதிரி எல்லோருடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் தரித்திரத்தையும் பாதாளத்தையும் எல்லாம் ஏற்றுக்கிட்டு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை கொடுத்துட்டு தேவனுக்கு தனக்கு ஆதாமத்து முழு உலகத்தை கொடுத்துட்டு பாவுன்ட்டு மனத்தை பாதாள தச்சிட்டு பசுத்தாவி இறங்கிச்சு சாவுக சத்து உயிர் தள்ளுவது கள்ளப்போடு வானவர் சகல அதிகாரி ஏந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டா. இதுதான் சக்ஸஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப். ஆமாம், வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாங்கினா என்னுடைய எல்லா செய்திகளும் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணி, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள்.
மாபெரும் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வீர்கள். பாவமும் மரணமும் உங்கள் மேல் கொட்டப்பட்டது. உயர்ந்த குலமோ தாய்ந்த குலமோ ஏழையோ பணக்காரனோ ஆப்பிரிக்காக்காரோ ஐரோப்பாவோ அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ சிங்கப்பூர்காரோ சைனாக்காரோ ஆஸ்திரேலியாக்காரோ ஆசியாக்காரோ இந்தியாக்காரோ மெட்ராஸ்காரோ பெங்களூர்காரோ எங்கள் ஊர் சோழவரம் வேலூர் டிஸ்ட்ரிக்கு வேலூர் மதுரை கொல்லம் எங்கள் மனைவி எந்த ஊரோ எந்த வானத்துக்கு பூமியின் மேலே எல்லோருடைய அக்கிரமும் மேல் கொட்டப்பட்டிருக்குது. நீ ஆதாமின் மகன், நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். இப்போ உன்னுடைய வாயை திறக்க என்ன அது மாம்சத்திலே பேசக்கூடாது, பாவத்தையும் மரணத்தையும் பேசக்கூடாது. தேவி நிதி உயிர்த்தெழுதலும் பேசலாம், தேவனுக்கே பேசலாம். ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாளெலாம் தாவிச்ச கத்தை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்குமா. என் நாவு நாள்தோறும் உமதி நீதி உமது சுதி சொல்லிக்கொண்டே இருக்கும். உமதி நீதி தான் பேசுகிறாங்க, நம்ம நீதியை பேசாத. ஆமாம், சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மனத்தில் எழுந்து வரமா. உமதி நீதி தான் ஏசு சரியாக தேவன் தர உலகத்துக்கு நாள் முழுதும் அவர்களின் தொகை எண்ணி சங்கீத 77:15 வாசிச்சு பாருங்கள். சங்கீத 35 லாஸ்ட் வருஷம் என் நாள்தோறும் உமது நீதி உமது துணி சொல்லிக்கிட்டே இருக்கும். எப்படிங்க ஒரு ராஜாவால் முடியும் சொல்லாங்க, இல்லைன்னா சுயநீதி அநீதி பேசிக்கிட்டே இருப்பேன். சாபத்தின் மேலே சாபம், பாவத்தின் மேல் பாவத்தை கணக்கில் வைக்கப்பட்டு வாழ்க்கை ஃபுல்லாக உருப்படாதே போயிடும். அதனால தான் தாவீதின் குமாரன் இயேசுன்னு பேர் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனார். ஏன்னா உமதி நீதி உமது துதி. அந்த உமதி நீதி இயேசுக்கு சரியே ரத்தம். தாவீதுக்கு விரோதிகள் இருந்தாங்க, சத்துருக்கள் இருந்தாங்க. சவுல் ராஜா, அம்மு புத்திர மோவா புத்திர கோலியர் கர்த்தருடைய நாமத்தினால தான் போகிறாங்க. என் நாவு நாள்தோறும் உமதி என் வாயின் வார்த்தை இறுதி தியானம் இறுதி பிரதியாயிருப்பதாக. ஜீவ வார்த்தையாக தான் இந்த தாவீது. கட்டளை எக்காலம் அவர் கிருபை என்றென்றைக்கு போகணும். அவர் கட்டளைகள் என்றென்றைக்கு இப்படியே தான் பேசணும். நிறைய வசம் என்றென்றைக்கு எக்காலத்தில் என்ன கட்டளை எக்கால் தோத்திரம் துதி எப்போதும் எக்காலம் என்ன துதி தோத்திரம் ஆராதனை கிறிஸ்து கருத்த காரியங்கள் தேவ நீதி உயிர்த்தேதல். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கான். பேச 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 பாவுட்டமான ஒரு பசுத்தாய் ஊட்டப்பட்ட தாவீது வர்ற விருத்தியாக அவருடைய மேய்க்கிற ராஜாவாக மாற. அல்லேலூயா. அப்போது அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாழை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர்கத்துரைக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாழை திறவாதிருந்தார். எப்படிங்கே திறக்காம பண்ணுற சேட்டையை பார்த்தா, மனுஷன் பண்ணுற சேட்டையை பார்த்தா, பிள்ளைங்க பண்ணுற சேட்டையை பார்த்தா, மனைவி பண்ணுற சேட்டை பார்த்தா திறக்காம திறங்க. ஜீவ வார்த்தையை பேசுகிறார் ஏசு. அப்படிதான் ஏசு மத்திய மாற்றுவார் எங்கும் சுற்றி தந்தார். ஜீவ வார்த்தையை தான் தந்தார். நன்மத்தையும் வார்த்தை பேசவே இல்லைங்க. அவர் சபிக்கிறோ ஆசிர்வதி, பகைகளுக்கு நன்மை செய், சத்துருக்களை சிநேகி, உங்கள் துன்பப்படுத்துகள் நிந்திகள் ஜபம் பண்ணு. அங்கே ஜீவ வார்த்தைக்கு ஜீவனுக்கிறதுக்காக தான் சொல்கிறார் பாருங்க. சபிக்கணும் ஆசிர்வதிக்கணும். என்ன இயேசு ஜீவ சரஞ்சு பரலோகத்துக்கு கூட அவனுக்கு அதான் ஆசீர்வாதம். பகைகளுக்கு நன்மை என்னென்னு இயேசுக்கு சாமண்ட வாக்கு இயேசு ஏற்று நான் திருவிருந்தில் பங்கெடுத்துக்கிறேன். அந்த ஜீவ சரஞ்சு தேவநீதி பரலோகமே உனக்கு இருக்குது. அப்போ பகைக்கிறவனுக்கு நன்மை செய். இயேசு பரலோகத்தை தேவன் இயேசு ராமன் கொடுத்து பாரு. பகைக்கிறோம் ஜெயிக்க முடியாது, சபிக்கிறோம் ஜெயிக்க முடியாது. சத்ருவை இயேசு சிநேகத்தை காட்டு. இயேசு ராமன் வாக்கு தத்துவத்தை சத்ருக்கு காட்டு. சத்ரு சீத்திரி ஓடுவான் காதை தோறும். அல்லேலூயா. இதை தான் சிலுவையில் இயேசு செய்தார். அதனால் அவர் தம்முடைய வாழை திறவாதிருந்தார். அண்டர்லைன் த வேர்ட். வாயை திறக்காத. என்ன வாயை? நன்மத்தியமாக வாயை திறக்காத. நீ தந்துட்டுனா அக்ரி பண்ணிட்டு நீ பாவத்தின் சம்பளம் சுயநீதி அநீதி கண்டிலிச்சோ மாம்ச ஜீவனத்தின் பெருமையோ கக்கிட்டுனா தேவன் தனக்கு உங்களுக்கு எழுந்து வரவே முடியாது. என்ன ட்ரை பண்ணு, என்ன டக்கர் பண்ணு, ஓடி ஆடி வயிற்று தான் நீ சம்பாதிக்க முடியும். தெய்வீக முறையில் ஆவிக்குரிய ரீதியில் எந்த ஆசீர்வாதம் வராது. சுகம் பல ஜீவன் ஆசீர்வாதம் வராது. ஓடி வயிற்று சம்பாதிச்சு கஷ்டப்பட்டாச்சு. நல்ல படிப்பு படித்து இன்ஜினியர் ஆகி டிராக்டர் ஆகி தொழிலதிபர் ஆகி கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சா இல்லைன்னா அது கூட கிடையாது. அதனால் கிறிஸ்து சிலுவையில் ஓடி ஆடி கஷ்டப்பட்டெல்லாம் சம்பாதிக்க வானத்தில் உலகத்தையே கொள்ளை கொண்டாருங்க. அவ்வளோ பாவத்தில், அவ்வளோ சாபத்தில், அவ்வளோ மரணத்தில் அங்கே ஈட்டால் குத்துறாங்க, சபிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, சிலத்தில் முன்முடி சூட்டுறாங்க. எல்லாருடைய அக்கிரமம் சாபம் பாவம் மனது அட்ட தத்திரமானார். அப்படியே அந்த கேடு இருந்தார். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தாராம். சபிக்க சபிக்க நிந்திக்க நிந்திக்க ஜீவனை கொடுக்க கொடுக்க பாவன்ட்டு மரணத்தை பிசாசு ரோமர்கள் யூதர் மூலம் போல முழு உலகத்தில் பாவம் சாபம் வர
பரலோக ராஜ்யத்தை சபிக்கிறவங்க, நிந்திக்கிறவங்க, பகைக்கிறவங்க, நிந்திக்கிறவங்களா ஜீவ பரலோக பிதாவின் மன்னியும் என்று சொல்ல, அவர்கிட்ட ஜீவரத்தத்தை தேவன் தர உலகத்துக்கு சொல்ல, பசுத்தாய் வர, தேவதூர் வர, வான இடிய, பூமி இடிய, கல்லற வெடிக்க, தேவதூர் பட்டால வர, ஒரே குதூகலம் கொண்டாட்டம் தான் கல்வாரி சிலுவையில் இயேசு. உன் வாழ்க்கை அப்படி இருக்குனியா? இயேசு ஏற்று கூட ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை உன் ஸ்தானத்தை தான் அங்கே எடுத்தார். ஆமாம், முழு உலகத்தின் பாவத்தும் மனமும் இயேசு, ஒரு இயேசு, அந்த இயேசு ஸ்தானத்தான் நீ இருக்கிற. ஏற்றுட்டு ஒரு மாடல் காட்டுறாரு பாருங்க. ஏசு 53:7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தால், ஆனாலும் தம்முடைய வாழை அவர் திறக்கவில்லை. நல்லா கவனிங்க, வாழை திறக்கலைனாக்கா மாம்சீகமாக திறக்கலை. ஏன்டா என்ன அடிக்கிற, நான் என்னடா தப்பு பண்ணேன், நீ நல்லா இருப்பியாடா, இல்லை பயப்படுறது, கவலை, சுயநீதி, அணி எதுவுமே இல்லை பாருங்க. வாயை திறக்க ஜீவ வார்த்தையை பேசுகிறான். பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தால் நல்ல சொஸ்த புத்தி தெளிவானால் அதுக்கு பரிகாரத்தை தான் பேசுவான். அவங்ககிட்ட போய் மாத்தட்டின்னு என் நீதி என்ன, உன் நீதி என்னன்னு பேசினதான் இருந்தது. பாவத்தை தான் ஏற்றுக்கிட்டாரு வெளிப்படையா. பிதாவாகிய தேவன் இயேசுவை பாவமாக்கினார், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக 2 பாவமாக்கினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். அக்கிரமக்காரிகள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேதவாகிய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கிட்டார. அங்கே போய் மாற்றிட்டின்னு பேச முடியுமா? இப்போ ஏற்றுக்கிட்டு பரிகாரத்தை பேசியா, ஜீவ வார்த்தை, நன்மை தீமரியத்துக்கு சாகவே சாகரி, ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை பேசு, தேவனுக்கு பேசு, ஆதாம் முழு உலகத்துக்கு பேசு, உயிரே போனாலும் பேசு, உயிர்த்தெழும் மரத்தை தேர்ந்து வந்துடுவேன், பாதாளம் கக்கிடு உன்ன இல்லை பரலோகத்தை பேசு, தேவ நீதியை பேசு. ஸ்டார்ட் பண்ணு, இப்பவே ஸ்டார்ட் பண்ணு. இன்னிலிருந்து லான் போய் தாவித போல எக்காலத்தில் என்ன இருக்குது, என் நாள்தோறும் 9 இயேசுக்கு சாமட வாழ்ந்து வீட்டாரே உனக்கு சத்துரு, கட்டின மனைவி, பெற்ற பிள்ளைகளிருந்து, பெற்ற தாய் தப்பு, அண்ணன் தம்பி, மாமன் மச்சான் எல்லாம் ஆதாம் கூட பிறந்த உன்னை சபிக்கிறான், நிந்திக்கிறான், தூஷிக்கிறான். பாவத்தின் சம்பவம் மேலே இருக்குது. சபிக்கத்தான் செய்வான், தூஷிக்கத்தான் செய்வான், திறந்து கொண்ட தைக்கித்தான் தான் இருக்கும். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்றார் பாருங்க. வாயை தரங்க, ஜீவ வார்த்தையை பேசுங்க, ஆதாமின் வார்த்தையை மூடுங்க. பாவத்தின் சம்பளம் மூடு. ஏசு மூணாருன்னா நீ மூடு. ஏசு தந்தார்னா மன்னிப்பு, ஜீவனு, பரிபூர்ண ஜீவனு, தேவ நீதி உயிர்த்தலை, தேவனுக்கு கைவிட்ட பிதா காட்டி முழு உலகம் கொடுத்தாருன்னா குடு. நீ இயேசு போல 3 உயிர்த்து வானத்தில் வச்சுட்டாங்க. பாவத்தை மறந்து பாதாளத்தை பரலோகத்தை போய் சேர்த்து அல்லேலூயா. அப்போ 8வது, இடுக்கணிலும் நியாயத்திற்கும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். எல்லா ஜனங்களும் மீறுதலின் நிமித்தம் வாதிக்கப்படுறாரு. வாதனை குடூர சாபம், குடூரவிய உலக 800 கோடி பேர் ஒரு இயேசு மீது கொட்டப்பட்டதுங்க. உனக்கு நீ அப்படி தாங்க. ஆதாம் படியாக பிறந்த எல்லாருடைய பாவ சாபம் மனம் உண்மையில தாங்க இருக்குது. ஆனால் வாதிக்கப்படும் போது கஷ்டப்படல, துக்கப்படல, திகைச்சு போல, பயந்து. நீ பயப்படாத. ஐயோ கடன் தொல்லை, ஐயோ வியாதி, எதிர்காலம் எப்படி, என் பொண்டாட்டி, என் புள்ள, ஜீவ உலகம் தேவனுக்கு தனக்கு ஆதம் முழு உலகம் கொடுக்குற வேலையை பாரு, நல்லா தான் இருப்பேன் இல்லையா? பயந்து திகைச்சு போயிட. எதிர்காலத்து குறித்து கேள்வி, பாவத்து குறித்து, மரணத்து குறித்து, தடுத்து குறித்து, பாதாளத்து குறித்து, வியாதி குறித்து, பொல்லாத மனிதர்கள் எல்லாம் குறித்து கலங்கி தவிக்க. ஏசு கலங்காதே, பயப்படாதே, திகைக்காதே. ஏன் சொன்ன ஜீவ உலகம், நான் பெரிய உலக ஏசு பெரிய ஏசு ஜீவ மிச்சத்துக்கு நீ. ஆனால் தான் என்னுடைய எல்லா செய்தி சோழியே ஜீவன் வேதாகம சத்தியங்கள், ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச், யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணியா. ஆமாம், அவர் வாதிக்கப்பட்டார், இமை பொய்து கைவிட்டார், பிதாவாகியதே இவர் அவரை கைவிட்டார். அதான் பாவத்தின் சம்பளம் யூதாசு காட்டி கொடுத்தான். உலக 800 கோடி பேர் பாவம். ஆதாம் காலத்து 2வது வீழ்ந்தது, நெருக்கப்பட்டார். வாழை திறக்க பாவத்தை மரணத்தை பேச தேவ நீதி உயிர்த்ததுதான். பிதாவே மன்னிப்பு விட்டு பேசிட்டே இருந்தார் அந்த சிலுவையில் 6 மணி நேரம். என்ன மன்னிப்பு? ஜீவரத்தம் கைவிட்ட பிதா ஆபித்து ஜீவனை அந்த ஜீவ சரஞ்சு இயேசு சாமடவா குத்திட்டே கொடுக்குறாரு, மாறவே இல்லை. இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், மாற மாட்டார். பாவம்ட்டு மரணம் பசு தேவது மானது வந்தே தீரும். அவ்வளோதான். இல்லைன்னா நன்மை தீமை காட்டில் தேவன் தன குடுத்துட்டா பாவசாபம் மனம் பாதாளம் வந்தே தீரும். இப்படின்னா அப்படி ஆதாமின் சேர்ந்தவங்க மன கிறிஸ்துவ சேர்ந்தவங்களுக்கு ஜீவன சமாதானம். அந்த கிறிஸ்து தேவதி உயிர்த்ததுமா இருக்கிறார். அப்போ
என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்கரோடே அவருடைய பிரேதப்படியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. வாயில வஞ்சனை இல்லை, நன்மை தீமகாரியம் இல்லை. ஜீவ வார்த்தை, ஜீவன், பரிபூர்ண ஜீவன். இவ்வளவாய் உலகம்னா துன்மார்க்கம். அன்பு கடை ஜீவ ஜீவன் வானத்தில் பரலோகம் செட்டில்மெண்ட் எயிட்டாக இருக்குது. ஆதாம் முழு ஒரு நாள் வாழ்நாள்லாம் இன்றைக்கி வரையும் எழுதியிருந்தாங்க. இந்த பாவம் மரணம் நிமித்திய பசுத்த தேவன் வானத்தில் சகல அதிகாரம் வந்ததுங்க. இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லி சூயே ஜீவன் உலகமெல்லாம் போய் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ணால் நான் பண்ணுறவனுக்கு தெரியல, கேட்கறவனுக்கு தெரியல. அதுதான் ஜீவ மார்க்கத்தை உலகத்தில் எங்கேயுமே கேட்க ஏற்பட்ட சத்தியங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ 10வது வருஷம் ஏசை 53 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஆமாம், கர்த்தர் இயேசுவை நம்மளை ஆதாம் நொறுக்கிட்டான். நன்மத்தை மரியத்தக்க கணிக்கு பாவத்தில் பெற்றுட்டான். நொறுக்க சித்தமாக பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாழ்க்கும். குற்ற நிவாரண பலி என்ற வார்த்தை கவனிங்க. நொறுக்கப்பட்டு பாடுகளுக்கு உட்படுவது குற்ற நிவாரண பலி. அது ஜீவ பலி, ஜீவ சரிஞ்சு அந்த ஜீவனை பரலோகம் இயேசு சாமனவாங்க. இயேசுவே பலி, இயேசுவே சத்து, இயேசுவே ஜீவன். பாவ நிவாரண பலி, தரித்திர நிவாரண பலி, பாதாள நிவாரண, வியாதி நிவாரண பலி, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம். அதை கைவிட்ட பிதாவுக்கு காட்டுக்கு ஆதாம் முழு விழுந்து உப்பு கொடுத்தார். அந்த ஜீவ உலகத்தை, ஜீவ வானத்தை, ஜீவ பூமியை, ஜீவ சரீரத்தை யாருக்கு? ஆதாம் பார்த்து ரெண்டு முழு உலகம் உணர்வுபூர்வமாக உப்பு கொடுத்தாருங்க. நீ அதை செய்யணுங்க, உன் மாதிரி தாங்க செய்தார். முழு உலகம் ஒரு ஆளுக்கு பகை கசவு, பங்காளி மேலே பைத்தாளி மேலே பகை கசவு, ஊழியுமே கிறிஸ்துவ வாழ்க்கை டோட்டல் ஃபெயிலியர் ஆகும். ஒரு ஆள் போதுங்க பகை கசவு, அந்த ஒரு ஆள் பிசாசு வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுவான். அதனால தான் இயேசுனா இயேசு தான், தராசுகோல் அவர் தான் நம்ம மாதிரி. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. இது மனித அன்புகள் இல்லையா? தாய் அன்பு, தகவல், அண்ணன் அன்பு, மாமன், இதான் சுயநலங்கள் அன்பு, மாசுபட்ட அன்பு, மனித அன்பு. ஆமாம், இயேசுவின் அன்பு அகாப்பே அன்பு. இயேசு ஜீவன் பரலோக ராஜ்ய தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுத்தே தீரும். கொடுத்து தான் பாரு, சூழ்நிலை என்னத்தான் ஆகுது பாரு. வானம் இடியும், பூமி இடியும், செங்கடல் புழக்கம், யோர்தான் பின்னிட்டு போர், எரிகோ தரமட்டமாகும், பாவலும் தேனும் ஓடு நலம் விசாலமான வாழ்க்கை உண்டாகும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதற்ற ஆட்டுடையது கிறிஸ்துவ தேவன் தரக்கூடிய உலக சகல காத்து. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு. அப்போ அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகர் நீதிமான்களாகுவார். அவருடைய அக்கிரமத்தை தாமே சுமந்து கொள்வார். சுமந்து கொண்டு என்ன பண்ணுவார்? அப்படியே கட்சி கொட்டிட மாட்டார், சப்சிட மாட்டார். சுமந்து கொண்டு ஜீவ சரஜீவன் அக்கிரம காரணம் கொடுப்பார். ஆமாம் வந்து முழு உலகத்துக்கு ஜீவ சரஜீவன் அர்த்தம். இயேசு அவன் செட்டில்மெண்ட் எதிர்ப்பார். அவன் பேர் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடுப்பார். பாவத்து மனம் ஓடி பசுத்தாய் ஊற்றப்படும். தேவதூதர் பணிவிடை செய்வாங்க. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தை ஊட்டி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, அநேகர் இல்லை எல்லாருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காக வேண்டிக் கொண்டார். அக்கிரம செத்து வேண்டிக் கொண்டார் என்னங்க? ஜீவ சார் ஆதாம் மூலமாக பார்த்துட்ட பாவத்தின் சம்பளம் மரணத்தை என்ன சிலுவில் அறிகிற ஆண்டவரே. பாவத்தை சாபம் அவன் மேலே இருக்கிற பாவம் சாபம் தருக்கு பாதத்தெல்லாம் என் மேலே கொட்டலாம். நான் அவனுக்காக வேண்டிக்கொள் ஜீவ சார் ஜீவரச தேவன் தனக்கு அவன் பேர் தேவனுக்கு ஆதாம் மூடு உலக சொல்லி வேண்டிக் கொண்டார். வேண்டிக் கொண்டு ஜபம் பண்ணுன்னா பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்தவங்க தேவி நீதி ஜபம் இது ஜீவ சார் ஜீவரசம் பரமட்டை உம்முடைய நாம உம்முடி அவன் பேர் சொல்லி தேவந்தருக்கு ஆதம் முழு வேண்டிக்கொள்ள அசுத்தையோடு பசுத்தை அவனும் ரசிக்கப்பட்டான். இவரு 3ஆம் நாள் இப்படி தான் உலகத்தை ரசித்தார். அல்லேலூயா. அதை நீ விசுவாசிக்கணுமா இல்லையா? அவர் என்னதான் ஜீவ சர்ஜீவரத் இயேசு சாமன்ற வாக்குத்தத்தை நீ என்னதான் நன்மத்தையும் வாழ்க்கையை வாய்ந்திருந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரே கவலை, வெறுப்பு, கசப்பு, சபிக்கிறது, பகைது ஒரே பாவ வாழ்க்கையை வாய்ந்தாங்க. அது ரீச் ஆகலை. அதனால தான் கிறிஸ்துவ 10 வருஷம் 20 வருஷம் சபைக்கு உறுப்பில் வாழ்க்கையில் சூழ்நிலை மாறலாம், அடையாளம் நடக்கலை, என்னையும் சேர்த்தான். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அதில் வெச்சுடாவுங்க. சூழ்நிலை மாறலாம், தேவதூதன் வராமல் இருக்க மாட்டான். ஆபிரகாமுக்கு நடந்தது, ஈசாக்கு நடந்தது, யாக்கோபு ஆட்டுமேய்ப்பன் தாவீதுக்கு நடந்தது, தானியலுக்கு நடந்தது, சாத்ராக் மேசாக் அபேத்நேகோ யோசேப்புக்கு நடந்தது பழைய ஏற்பாட்டில். அப்புறம் உன் பேர் என்ன? எஸ்தர் ராஜாச்சி, தெபோராள், மரியாள், மார்த்தாள் புதிய ஏற்பாட்டில், பவுலு, பேதுரு,
சென்னைக்கு வந்த தாமஸ் எல்லா சீசன்கள் நடந்தது. கிறிஸ்துவ தேவன் தனக்கு வேதத்தில் காணும் இயேசு தேவ நீதி குறித்து பரலோக ராஜ்யம் இது. அதனால் கண்ணை மூடிக்கோ, நீதி நியாயத்தெல்லாம் பேசாத. எல்லோரும் பாவம் செய்து தேவன் இலவசமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுல மீட்பு கொண்டு தான் நீ அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ள வா. அந்த கிறிஸ்து இயேசுல தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுக்குற வேலையை தீவிரப்படுத்து. பாவம்ட்டு மன ஒரு பசுத்த தேவதை பணிவிட ஜீவியில் பார்ப்பாயா. இயேசு நடந்தால் உனக்கு நடக்கும். ஆமாம், கடித்து கொண்டு புத்தி சொல்லி எச்சரி ரொம்ப மோசம் விளைக்கிற மற்றப்பட்ட சேர்த்து தாங்க முடியலைங்கய்யா. மட்டான அக்கறவாடி கடிந்து கொள்ளியா, புத்தி சொல்லியா, எச்சரியா, ரொம்ப மோசம் விளைக்கிறியா. ஏசு கடித்து கொண்டார், புத்தி எச்சரி ரொம்ப. ஆனால் யாரையும் மனதாக சபிக்கலை. நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ இயேசு சாமட வாக்குத்தை தான் பேசு. தேவன் தனக்கு ஆதம் முழு உலகம் அசுத்த பசுத்தை வந்துச்சு. தேவதூர்கள் வந்துட்டாங்க, சூழ்நிலை மாறி போச்சு. மருத்துவ கூட ஏன் உயிர்த்திருந்து தேவன் மருத்துவ கூட சவுட முட எல்லாருக்கும் இப்போ தான் இந்த சத்தியெல்லாம் இருந்தது. 2020 விஷயம் போயிட்டு 40 வயசானாங்க. ஜீவக்கண்ணு, ஜீவக்காது, ஜீவாட்டம், தேவனுக்கு தனக்கு ஆதம் முழு உலகத்துக்கு பசுத்தை சரீரமுல அவர் தழும்புல சுகமானாய். இது நன்மை தீமை சரீரம். அதை போய் தேவன் தன் உங்களுக்கு வியாதி அந்த சாபம் மரணமாக தான் இருக்கும். ஜீவரத்தம், ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ உலகத்துக்கு வா. நன்மை தீமை உலகம் முன்னிட்டு பூமி சபை பாவத்தின் சம்பளம் நன்மை தீமை அறியத்தை கணிப்பு ஏவாள் ஏதே தோட்டத்தில். அதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு ஜீவ விசத்தினி. ஆனால் தான் என்னுடைய எல்லா ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். அப்போது அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்கார் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காக வேண்டிக் கொண்டது. அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களே அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அதான் ஆத்மாவை உலகம் ஃபுல்லாக ரசிக்கப்பட்டுக்கிறாங்க. வேண்டிக் கொண்டார், அக்கிரமக்காருக்காக வேண்டிக் கொண்டார். இவரும் அக்கிரமத்தை சுமந்துக்கிறார், பாவத்தை, சாபத்தை, தரித்திரத்தை, வியாதி எல்லாத்தையும் சுமந்துக்கிறாரு. அவருடைய நீதி முதல் அவருடைய இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு முழு இவர் பாவம் மனத்தில் விடுதலை முதல் விடுதலை அவர் தான் முதற் பேரானவர். மரித்து வந்து 2வது அவர் விசுவாசிகள் எல்லாரும் அவர் பாவம் மட்டும் மனத்தில் விடுதலை பரலோகத்துக்கு போகிறோம். ஆனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த நீங்கள் சுய நீதி அநீதி பேசாதீங்க. ஆமாம், சபிக்கணும் சபிக்காத, பகைக்கணும் மழை சபிக்கணும் ஆகுது, பகைக்கணும் சத்துக்களை துன்பப்படுகிற ஜபம் பண்ணு. கிறிஸ்துவை தீவிரமாக காட்டு. நேரில் போய் ஆஸ்வதிக்கிறோம். முழங்கால் பற்றி பரலோக ராஜ்யத்தை சிற்றின் தேவன் தனக்கு ஆதம் முழு பாதம் அவனுக்குள்ள பிசாஸ் வேலை ஒர்க் அவுட் ஆகாது. சபிக்கிறோம். இயேசு சாமணம் பரலோக ராஜ்யத்தை கூட பகைக்கு இயேசு சாமணம் வானத்தில் சகல அதிகாரத்தில் குடும்பத்தார் எடுத்தார் மாம்சமானி அவருக்கு ஜீவ உலகத்து வாய் நானே நீங்கள் ஒருவனில் வார்த்தை நிலைத்தினால் மிகுந்த கணிகளை கொடுப்பான். வாழ தரக்காத ஜீவ வாழிய தர ஜீவ உலகத்தை பேசு. அதாவது வளன்னு பேசுவான். பாவத்தின் சம்பளம் மரத்தை பேசி வாய் நல்லா வீடாக போச்சு. சில பேர் வாயே திறக்க மாட்டான். ரெண்டுமே தப்பு. வாயை திறக்கணும், மௌனம் சம்பந்தத்துக்கு. பாவத்தின் சம்பளம் மரத்தை தான் காட்டிக்கலாம். தேவை நீ வாயை திறக்கணும், ஜீவ வார்த்தையை பேசணும். அப்போ தான் நீ ஜெயிக்கவே முடியும். சக்ஸஸ்ஃபுல் லைஃப், சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கை, சக்ஸஸ்ஃபுல் ஊழியம், சக்ஸஸ்ஃபுல் குடும்பம், சக்ஸஸ்ஃபுல் எல்லாத்துலையும் ஜீவவாதம். தாவீது வாய் தாங்க துதி தோத்திரிய நாவு உமநீதி வாய் ஜீவ வாய் தேவன் தனக்கு உலகத்துக்கு வெற்றி உள்ள வாழ்க்கை. தாவீது, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, தானியேல், கிறிஸ்து அவர் தேவநீதி ஊற்றி பரலோக ராஜ்யம் இயேசு சாப்பிட வாக்கு தத்தவர். அதை தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்து பேசணும். லேட் பண்ண டைம் வேஸ்ட் பண்ணுறேன். ஒரு நாள் 24 மணி நேரத்தில் ஜீவ வார்த்தை வந்து கான்சியஸ் உணர்வு இல்லைன்னாக்கா நன்மை தீமை காரியம் தான் உங்கள் மூலமாக தேவன் தருவது. சாபத்தின் மேலே பாவம், ஏற்கனவே பாவம், சாபம், கவலை, வெறுப்பு, தரித்திரத்து மேலே கூட்டிகிட்டு போகுது. எதிர்காலத்தில் ரொம்ப மோசமாக போகுது. வருஷம் கடைசியில் வாக்கு தத்துவம் பலிக்கலை. ஏனால் போய் ப்ளூடூத் பண்ணி பார்த்தா ஒரே கவலை, பயம், வெறுப்பு, சுய நீதி, நாடு தெரியல, ஊழி தெரியல, அது பேர் விசுவாசி ஊழிக்கார், அந்த ஊழிக்கார், எந்த ஊழிக்கார் தெரியல. நன்மை தீமை வார்த்தை தான் பேசிக்கிறாங்க. ஜீவ இயேசு சாமட்ட வார்த்தை தேவன் தனக்கு ஆதம் ஒவ்வொரு 24 வார்த்தையில் வச்சு முழு பேசவே இல்லை. அதில் கிறிஸ்து கடுத்த வார்த்தை. அது கிறிஸ்து சரீரத்துக்கான இயேசு ஜீவ வாக்கு ஜீவல தேவடைய ஆலயமாக இருக்குது. நன்மை தீமை பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவன் தனக்கு உலகத்து பேசாத. அது திறந்து கொண்டு தைக்குதுவாங்க. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக பரிமூடப்படும். திருடவும் கொள்வாங்க வேண்டும். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக பரிமூடம். என் பிதா ஜீவகுமாரன் ஜீவன் உண்டாக நல்ல மேய்ப்பு தன் ஆடுகள் ஜீவரதம். அந்த ஜீவனை தேவி நிதி சமூகத்தில் பரலோக ராஜ்யமே இருக்குது. ஆதாமுக்குள்ள நன்மை தீமை அறியத்தக்க கனி சாகவே சாவார். ஆனால் ஜோயே ஜீவன் வேதாகம சத்திகளை கேளுங்க. கர்த்தர் வாழ்க்கை பெரிய காரியம் மத்திய மாற்று செங்கு சுற்றி இருந்தார்.
எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை திரும்புவார் திரளான வியாதிகள் ஆதாம்குள்ள பாவத்தின் சமூக தேவன் தன் முழுது சாப பாவம் மன அசுத்தாவியாக இயேசுவின் நாடே நல்ல மேய்ப்பு ஜனங்கள் ஜீவ சொரஞ்சு தேவன் தன் ஆதாம் அசுத்த பசுத்த 32 வியாதி சுகம் திமிர்வாத காரியம் நடக்கிறான் தேகன் பிசாஸ் 2 அசுத்த பசுத்த இருக்குது அகோபி என்று ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உணர்வு இயேசு சாமியோட வாக்குத்தத்தங்களை தேவனுக்கு ஆதாமும் முழு உழுது உணர்வு அசுத்த பசுத்த தேவத்துக்கு பணிவிடை செய்வாங்க. இயேசு ஜீவனுடையவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மத்தியஸ்தர் தேவன் தனக்கு ஆதாமும் முழு ஒரு ஆள் பாய்க்கூடாது மாறவே மாட்டார். பாவனுக்கு வந்து ஓடித்த பசுத்தை வந்து தேவத்துக்கு பணிவிடை செய்தான் ஆகும். ஜாமான் பசுத்துக்கு தாவி இந்த அருமையான மாலை வேலையில் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாத எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாகி இலவசமாக ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து வானத்துக்கு 5 கட்ட ஜனங்களும் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாமிரத்தின் அரசியல்வாதி படித்தவன் படிக்க ஏழப்பன ஆணு பெண்ணு ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாமிரத்தில் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று ஒரே கொள்ளையினுடைய ஆபத்து விபத்து நாசம் மோசம் பாவம் செய்து தேவ இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாகிறார். அந்த கிறிஸ்துவத்தை ஜீவ சரஞ்சவர் இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தம் நானே வழியும் சத்திய ஜீவனமாய் இருக்கிறேன். அந்த ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்கள். அவனுடைய பாவத்தின் சமூக மரணத்துக்கு தேவ நீதியின் சமூக உயிர்த்து தரித்திரத்துக்கு பிறகு எல்லையற்ற ஐஸ்வர்யம் அந்த தேவந்தருக்கு ஆதம் முழுவதுக்கு 3 நாள் தரித்திரத்தை உடைச்சிட்டு 3ஆம் நாள் வானத்தில் பரலோகத்தை இந்த பூமியேசும் வந்து பிசாஸ் கையில் பிசாஸ் தலையை நசுக்கி பிசாசுக்கு இயேசு ஜீவரத்தம் தான் ஜீவசரீரம் தான் தேவனுக்கு தனக்கு ஆதம் பூ உலகத்துக்கு பிசாஸ் இந்த பிசாச உலகத்தின் அறிவியல் பிசாசு தலை உலகத்தையும் 3ஆம் நாள் கொலை இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கு போய் சொல்லு உலகம் எங்கு போய் சகல ஜாதி சுவிசேஷம் என்ன சுவிசேஷம் ஜோயே ஜீவன் ஜீவ வார்த்தை தான் இயேசு சாமண்ட வார்த்தை தான் சுவிசேஷம் எல்லாம் நன்மை மரியத்தக்க உலகத்துக்காக நன்மார்க்கு துன்மார்க்கு கண்டிச்சவன் சுயநீதி அநீதி அந்த பாவத்தை வந்து தேவன் பேசிகிட்டே இருக்கிறான், வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறான். கிராமங்கள் பட்டணங்கள் தேசம் நோவாகாத அப்படி மனுஷகுமார காலத்தில் நடக்குது. சோதவங்க அதோட மோசமாக நடக்குது. அதுக்கு பரிகாரம் ஜீவ பேர் சொல்லி நீங்கள் மனைவி பேர் சொல்லி உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி நேரில் இயேசு ஜீவன் பரு தேவன் தனக்கு ஆதம் முழு அசுத்த பசுத்தாய் தேவனோட பணிவிடை இயேசு எங்கு பிசாசு மேல் வாங்க யாவரும் குணமாகிறார். அவனே நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவனே குணமாச்சு. இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதம் முழு அசுத்தாய் பசுத்தாவே இருக்கு. மத்திய மார்முகாம எங்கும் புரியுதாங்க திருவாத லேகர்கள் பெரும்பாடு தெரியும். லேகம் பிசாஸ் புரியுது எல்லாரையும் தன் ஜீவரசத்தை அவங்க பேர் தேவன் தனம் முழு கொடுத்து அசுத பசுத்தாகிச்சு. இனி கிறிஸ்து பிள்ளைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆண்டவரே சோத்துக்கு இந்த செய்தி கேட்க ஓட்டி அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜபிக்கணும். ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜபிக்கத்தான் பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜபிலும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சேனலுக்கு துளசிராமன் தாமஸ் ஒரு சேனல், இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல், இன்னொரு ஏஎல்சி வெள்ளூர் ஒரு சேனல் யூடியூப்பில். இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகள் கடைசி நாள் ஏப்ரல் போய் என்னுடைய எல்லா செய்தியும் இருக்காங்க. எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்காரு. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறாரு. இந்த செய்தியை மறுபடியும் கேட்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண உங்களுக்கு விருப்பம் தான் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648 துளசிராமன் வரும், ஏஎல்சி வெள்ளூர் வரும். இந்த கூகுள் பேயில் உங்கள் காணிக்கையில் சேர்ந்து கர்த்தரை கனம் பண்ணுங்க. இன்னும் ஏராளமான செய்திகளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்தும். அவுட் டு மெராக்கல் மினிஸ்ட்ரி ஆத்துமாதா இது இன்னும் ஏராள செய்திகளை பதிவு செய்து ஆயிரக்கணக்கான செய்தி இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கேளுங்க. ஒரு தெளிவான வெளிப்பாட்டுக்குள்ளே வருவீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். ஆதாமி சிந்தை மரத்து கிறிஸ்துவ சிந்தை உங்களுக்கு ஜீவன சமாதானம் கொடுக்கும். ஏசு 53:7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனால் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மரித்தத்திற்கு முன்பாக சத்தமிட்ட ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். நல்லா கவனிங்க. எந்த வாயை? பாவத்தின் மரண ஜீவ வாயை திறந்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும்.
ஜீவ ரத்தத்தை ஜீவ வார்த்தையை தான் தேவனுக்கு தனக்கு ஆதாம் பிதாவே ஆவித்து ஜீவனை வார்த்தார். ஜீவ வார்த்தையை தான் பேச அந்த தேவதி உயிர்த்தல தேவன் தனக்கு ஆதாம் முழுவத பாவுட்டு வரத்தை செய்தார் பசுத்தை ஊட்ட இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கே சொல்லியிருக்கிறார். ஆனால் ஜீவ மார்க்கத்தை பேசுங்கள், தேவனுக்கு பேசுங்கள். ஆதாம் முழு உலகத்து வாழ்நாளெலாம் பேசுங்க, இடைவிடாமல் பேசுங்க, எக்காலத்து பேசுங்க. பாவுட்டு மன ஓடும் பசுத்த தேவதூர் வரும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். உங்கள் சொந்த பந்து உங்களை செங்கு பிசாசுகள் நானே நல்லமே நாளைக்கு ஜீவ சொல்கிற ஜீவனத்தை தேவத்தால் கொடுக்க அசுத்தை பசுத்தை ஊழியம் செய்யணும். என்னுடைய எல்லா செய்தியில் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி 7/6/2024 பரிபூர்ண ஜீவன் சபை சோழூர் பகுதியிலே பதிவு செய்யப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.